CQI Certified Quality Inspector. இந்த கோர்ஸை நம்ம சுருக்கமாக சொல்லணுன்னா இது ஒரு QC பேஸ்டு கோர்ஸ். QCனா குவாலிட்டி கண்ட்ரோல். நீங்கள் குவாலிட்டி கண்ட்ரோலை ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக பேசிக்காக தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. குவாலிட்டினா என்னது? தரம். குவாலிட்டி கண்ட்ரோல்னால் தரக்கட்டுப்பாடு. ஒரு பொருள் எந்த அளவு உற்பத்தி ஆகணுமோ அந்த தரத்தை ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ளே உருவாக்குறது தான் குவாலிட்டி கண்ட்ரோல். இதை கற்றுக்கிறதுக்கு நமக்கு அடிப்படையாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஸ்டாண்டர்ட்ஸ். இப்போ ஒரு பொருளுக்கு நீங்கள் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த புகுத்துறீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன எதிர்பார்ப்பீங்க? உதாரணத்துக்கு இந்த பேனா. ஒரு பேனாவை நீங்கள் காசு கொடுத்து வாங்கணும். ஆனால் அந்த பேனாவை எழுதி பார்த்து வாங்கக்கூடாது. அந்த பேனாவுடைய அப்பியரன்ஸ், டிசைன், வேறு என்னெல்லாம் பார்த்து வாங்குவீங்க. உங்களுடைய ஆப்ஷன்ஸ்லாம் எழுதுங்க. ஃபஸ்ட் அந்த பேனா நல்லா லுக்காக இருக்கா, அழகாக இருக்கா, பிடிமானம் கரெக்டாக இருக்கா, கைப்பிடிக்கிற இடம் கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு எந்த ஆப்ஷனும் தோணாது. ஏன்னா அந்த பேனாவை நீங்கள் பல டைம் வாங்கி பழகிருக்கீங்க. அதனால் ஒரு பேனா பிடிக்கிறதுக்கு நல்லா இருந்தால் எழுதுறதுக்கும் நல்லா தான் இருக்கும்னு ஒரு அபிப்பிராயம் இருக்குது உங்களுக்கு. ஆனால் இந்த பேனாவுடைய காஸ்ட் இதை பொறுத்து தான் நீங்கள் நல்லா பார்க்கலாமா இல்லை ஜஸ்ட்டு லைட்டாக பார்த்தா போதுமானே நீங்கள் முடிவு பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு இந்த பேனா 10 ரூபா. 10 ரூபாய்க்கு ஒரு பேனா வாங்கும்போது நீங்கள் அதிகபட்சம் எதையும் சீரியஸாக பார்க்க மாட்டீங்க. இப்போ ஒரு பேனா இருக்குது, இந்த பேனா 1000 ரூபாய். ஸோ 1000 ரூபாய் கொடுத்து வாங்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்க. ஆனால் அந்த 1000 ரூபாய்க்கு என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது? 1000 ரூபா கொடுத்து ஒரு பென் வாங்கணும். என்ன விஷயங்கள்லாம் அதில் பார்க்கலாம்? நிறைய எழுதியிருப்பீங்க. லுக், கலர், பாடி, டிசைன், அஸ்தட்டிக், grip, இந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் பிராண்ட். ஏன்னா 1000 ரூபான்னு சொல்லும்போதே அந்த பேனோடைய பிராண்டுன்றது ரொம்பவும் பிரபலமான, எல்லாருக்கும் தெரிஞ்ச, அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு பிராண்டாக இருந்தால் தான் அந்த பிராண்டுக்கு உங்களுக்கு அடிப்படையாக ஒரு அபிப்பிராயம் வரும். ஸோ இதை வச்சு தான் நீங்கள் அந்த பேனாவை மதிப்பிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது பார்க்கருடைய அந்த லெட்டர்ஸ், ஸ்பெல்லிங், இதில் ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக இருந்தால் நீங்கள் வாங்குவீங்களா? கண்டிப்பாக வாங்க மாட்டீங்க. ஸோ இதுதான் குவாலிட்டின்றது. அங்கே தான் குவாலிட்டி ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பிராண்டை இண்டிகேட் பண்ணக்கூடிய அந்த லெட்டர்ஸே ஒழுங்காக இல்லைன்னா அந்த ப்ராடக்டை நீங்கள் என்ன அதிகமான தரத்தோடு உற்பத்தி பண்ணாலும் அங்கே பிரச்சனையாகும். அந்த பேனா மேலே உங்களுக்கு டவுட் வரும். சரி, ஓகே, இது மட்டும் தெரிஞ்சால் போதுமானா கண்டிப்பாக கிடையாது. ஒரே வடிவமைப்பில் இருக்கணும், ஒரே கலரில் இருக்கணும், ஒரே gripல இருக்கணும், ஒரே டிசைனில் இருக்கணும். இதில் எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் அதுலேருந்து ஒரு பேனாவை, உங்களுக்கான பேனாவை 1000 ரூபா கொடுத்து வாங்குவீங்க. ஸோ இங்கே தான் ஒரு மேனுஃபேக்சரராக உங்களுடைய குவாலிட்டியை முழுசாக புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா நான் ஒரு 1000 ரூபாய்க்கு பேனா விற்க போகிறேன்னு ஒருத்தர் முடிவு எடுத்துட்டான். என்னென்ன விஷயங்களை முக்கியமாக ஃபிக்ஸ் பண்ணுவான்னா, கலர் கோடு முதல் கொண்டு ஒவ்வொரு பார்ட்டையும் முக்கியமாக டிசைன் பண்ணி அதுக்கு ஒரு அளவு கொடுத்து அதை கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொசீஜரையும் எழுதி கொடுத்துருப்பான். அதை ஒரு ஸ்டாண்டர்டாக மாற்றி பார்க்கர் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிடுறான். இதே போல தான் நம்மளுடைய CQI கோர்ஸுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது என்னென்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட். அமெரிக்கன் ஸ்டாண்டர்டை நாம் ஜென்ரலாக இப்படி தான் சொல்லுவோம், ASME, அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். இந்த ASME கீழே தான் நம்ம படிக்கிற CQI கோர்ஸுடைய முக்கியமான ஒரு மெத்தட் இருக்குது. அது என்னென்னா NDT, நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். தமிழில் சொல்லணுன்னா ஒரு பொருளை உடைக்காமல் அதோடைய பண்பை தெரிஞ்சுக்கிறது. உங்களுக்கு மேபி இந்த சந்தேகம் வந்திருக்கலாம், நான் எதுக்காக ஒரு அமெரிக்கன் ஸ்டாண்டர்டில் கோர்ஸ் பண்ணணும், ஏன் இந்தியன் ஸ்டாண்டர்டில் இந்த கோர்ஸ் இல்லை? கண்டிப்பாக இந்த டவுட் இருக்கலாம். ஆனால் இந்தியன் ஸ்டாண்டர்டில் கோர்ஸ் இருக்குது. அதை நம்ம ஒரு மாஸ்டர் கோர்ஸ் பண்ணாவோ அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு லோக்கல் பாடி சர்டிஃபிகேஷனில் MSME கீழே கூட இந்தியன் ஸ்டாண்டர்டில் கோர்ஸ் பண்ணலாம். அதாவது மைக்ரோ, ஸ்மால், மீடியம் என்டர்பிரைசஸ், இவங்களுக்கு கீழே ஒரு சில இன்ஸ்டியூட்டில் இந்தியன் ஸ்டாண்டர்ட் NDTயும் கற்றுக் கொடுக்கலாம். பட் நம்மளுடைய கான்செப்டே குளோபல் லெவல் சர்டிஃபிகேஷன் தான். அதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் போர்டு சர்டிஃபிகேஷனுக்குள்ளே நம்ம உள்ளே போகணும் அப்படின்னா ஏதாவது ஒரு
ஃபாரின் ஸ்டாண்டர்ட் கோர்ஸில் நம்மளோட என்டிடியை கற்றுக்கலாம். உதாரணத்துக்கு நான் முதல்ல சொன்னது ஏஎஸ்எம்இ, அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். ஆனால் இந்த ஸ்டாண்டர்டில் மட்டும் என்டிடி கிடையாது, பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்டில் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட், ஜென்ரல் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்குது, அதாவது ஐஎஸ்ஓ, என்டிடி. ஸோ நம்ம பண்ணுற கோர்ஸ் அமெரிக்கன் ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி இருக்குன்றதுனால ஏஎஸ்எம்இயை ஃபஸ்ட்டு ப்ரீஃபாக தெரிஞ்சுக்குவோம். ஸோ இதில் மெக்கானிக்கல் இன்ஜினியர் சார்ந்த எல்லா துறைகளை பற்றின செக்ஷன்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு மெட்டீரியலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மெட்டீரியல் செக்ஷன் இருக்குது. ஒரு மிஷினிங் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மிஷினிங் செக்ஷன் இருக்குது. ஒரு தெர்மல் இன்ஜினியரிங் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா தெர்மல் செக்ஷன் அப்படின்னு கூட இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் நம்ம கலெக்டிவாக படிக்கணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட்ஸை பற்றி மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும், அதுக்குள்ளே போக முடியாது. அதோடைய பேரளவில் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது எல்லாத்தையும் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்லையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம பண்ணுற கோர்ஸு எல்லாத்த பற்றியும் இல்லை, ஸ்பெசிஃபிக்காக என்டிடி பற்றி. ஸோ என்டிடி எங்கே இருக்குது நம்ம தேடணும் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு கண்ணில் தென்படுறது பிபிவிசி, அதாவது பாய்லர் ப்ரெஷர் வெசல் கோட்ஸ். ஸோ இந்த பாய்லர் ப்ரெஷர் வெசல் கோட்ஸுக்குள்ளே தான் மொத்தம் 12 செக்ஷன்ஸ் இருக்குது. இது எதை பேஸ் பண்ணியிருக்குது இந்த 12 செக்ஷன் அப்படின்னா, ஒரு பாய்லரையோ ஒரு ப்ரெஷர் வெசலையோ ஒரு பவர் பிளான்ட்டை பேஸ் பண்ணி டிசைன் பண்ணணும் அப்படின்னா எப்படி தயாரிக்கணும், என்னென்ன அளவுகளை வச்சு தயாரிக்கணும், அதுக்கு எப்போ நம்ம டெஸ்டிங் பண்ணணும், அதை பயன்படுத்தணும், இதை ஒரு ப்ரீஃபாக ஒரு 12 செக்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஏன் சார் பாய்லர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டால் பவர் பிளான்ட் செக்டாருக்கு உண்டான பேசிக்ஸையும் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் தெர்மல் பவர் பிளான்ட், நியூக்ளியர் பவர் பிளான்ட் இதுக்கு பயன்படுற விஷயமும் இருக்குது. அண்டு ஆயில் அண்ட் கேஸ் ரிஃபைனரிஸ்க்கு உற்பத்தி பண்ணக்கூடிய சிஸ்டம், ஆயில் அண்ட் கேஸை உற்பத்தி பண்ணக்கூடிய சிஸ்டத்துலேயும் நம்ம பிபிவிசி செக்ஷன் பெரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வகுத்துருக்கு. நான் முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறேன்னா செக்ஷன் நம்பர் 1, ரூல்ஸ் ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பவர் பாய்லர்ஸ். அதாவது பவர் பாய்லரை நம்ம எப்படி செய்ய முடியும். முதல்ல பவர் பாய்லர்னா என்ன? வீட்டில் அல்லது டீ கடையில் பாய்லர் பார்த்துருப்பீங்க, வீட்டில் இட்லி குக்கர் கூட ஒரு விதமான பாய்லர். ஆனால் இந்த பவர் பாய்லர் அப்படின்னா என்ன? அதாவது பாய்லர் அப்படின்ற வார்த்தைக்கே ஒரு முழு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணுன்னா எந்த ஒரு ஃப்ளூயிடையும் பாய்லிங் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாய்லரை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அதைத்தான் பாய்லர் அப்படின்னு சொல்கிறோம். பாயில் பண்ணுது பாய்லர். பவர் பாய்லர்னால் அதுக்கு பவரை கொடுத்து பாயில் பண்ண வைக்கணும். பாய்லர் வேலை செய்யணும்னா கரண்ட்டோ எரிபொருளோ அதை வச்சு ஃப்ளூயிடை பாய்லிங் ஸ்டேட்டுக்கு கொண்டு போக போகிறோம், சூடுபடுத்தி பாய்லிங் ஸ்டேட்டுக்கு கொண்டு போக போகிறோம். ஸோ இதுதான் பாய்லர். நம்ம இதை பற்றியெல்லாம் டெப்த்தாக பார்க்க போகிறதில்ல, ஏன்னா இதெல்லாமே ஒவ்வொரு ஜேர்னல்ஸையும் ஒரு 3000 பக்கத்துக்கு புக்கை வெளியிட்டிருப்பாங்க. நான் இந்த புக்கை படித்தாவே என்னால் இந்த பாய்லரை செய்ய முடியும் அப்படின்ற லெவலுக்கு இந்த புக்கில் ரொம்ப ரொம்ப அதிகப்படியான தகவல்கள் இருக்கும். ஆனால் இது யாருக்கு தேவை? யார் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வாங்கி படிக்கலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்பெனியை ரன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நான் ஒரு பாய்லரை செய்யணும் அப்படின்னா என்னென்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணணுன்றதை இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. அந்த பர்டிகுலர் கான்செப்டை மட்டும் எடுத்து நான் தெரிஞ்சுக்க போகிறேன். இங்கே ரெண்டாவதாக நீங்கள் பார்க்குறது மெட்டீரியல்ஸ். என்ன மொட்டையாக மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மெட்டீரியல்னு சொல்ல போனால் ஒரு ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறீங்களோ இது எல்லாத்தோடைய தகவல்களும் இதில் அடங்கியிருக்கும். உங்கள் கண்ணு முன்னாடி ஏதோ ஒரு பொருள் இருக்கா, நீங்கள் ஒரு பொருள் இரும்பாலான பொருளை பார்க்குறீங்க அப்படின்னா அதில் 100% இரும்பு கிடையாது. ஒரு 90-80% மட்டும்தான் இரும்பு இருக்கும். மீதி உள்ள 20%க்கு வேறு சில உலோகங்கள் கலந்துருப்பாங்க. கார்பன், நிக்கல், குரோமியம், சிலிக்கா, மேங்கனீஸ், டைட்டானியம், சல்ஃபர், பாஸ்பரஸ், வெனேடியம், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். கலந்துரப்பட்ட உலோகங்களை கலந்து தான் நம்மளுடைய ஸ்டீல் தயாரிக்க முடியும். சுத்தமான இரும்பாக இருந்தால் அதை எந்த ஒரு பொருளையும் பயன்படுத்த முடியாது, ஏன்னா சுத்தமான இரும்பு ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக துருப்பிடிக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது செக்ஷன் 3, நியூக்ளியர் ஃபெசிலிட்டி காம்போனன்ட்ஸ். நியூக்ளியர் இந்த வார்த்தையை நீங்கள் எங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க? அணு உலை, அணு மின் நிலையம். இங்கே தான் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி காம்போனன்ட்ஸை பயன்படுத்த முடியும். அப்போது நான் ஒரு நியூக்ளியர் ஃபெசிலிட்டி சம்மந்தமான ஏதாவது ஒரு பொருளை தயாரிக்கணும் அப்படின்னா இவங்க சொல்கிற ரூல்ஸை தான் நான் ஃபாலோ பண்ணணும். ஸோ எனக்கு தேவை ஒரு பொருள்
நியூக்ளியர் காம்பனன்ட்ஸாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன அடிப்படை தேவைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு அந்த பொருளை தயாரித்து அதுக்கு சில டெஸ்ட்டை வச்சு அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகுதான்னு பார்த்துட்டு அதை நான் பயன்படுத்தணும். இதில் எங்கேயாவது ஒரு விஷயம் தப்பாக போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அது பெரிய ஆபத்தில் போய் முடியும். ஒரு பொருளை அல்லது ஒரு இங்கே சொல்கிற மாதிரி பாய்லரையோ இல்லை நியூக்ளியர் ஃபெசிலிட்டி காம்பனண்ட்டையோ செய்ய முடியும். அது யாராலையும் கேள்வி கேட்க முடியாது. அதுக்குண்டான பரிசோதனைகளை பண்ண முடியும். அதையும் யாரும் கேள்வி கேட்க முடியாது. அதை எந்த ஸ்டாண்டர்டில் உற்பத்தி பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ஸ்டாண்டர்டுக்கு கரெக்டாக கொண்டு வர முடியும். அதை ஒரு கவர்மெண்ட்டோ அல்லது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டோ பயன்படுத்தவும் முடியும். ஸோ இந்தளவுக்கு ஒரு பொருளை செய்யணும், உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை ஒரு தனியால் தெரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஒரு கம்பெனிக்கு அது ரூல்ஸாக வச்சுருக்கலாம். ஒரு கம்பெனி அவங்களோட ரூல்ஸ் புக்கில் இதை வச்சுருக்கலாம். அடுத்து செக்ஷன் 4, ரூல்ஸ் ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹீட்டிங் பாய்லர்ஸ். ஹீட்டிங் பாய்லர் ரூம் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளூயிடை ஹை டெம்பரேச்சருக்கு கொண்டு போகணும்னு நினச்சா இந்த பாய்லரை பயன்படுத்துவாங்க. இந்த பாய்லர் பவர் பாய்லர் அளவுக்கு ரொம்ப கடினமான தன்மைக்கு உட்படுத்தப்படாது. இது ஒரு சாதாரண நிலை பாய்லிங் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். பாய்லிங் ஸ்டேட்டுக்கு போனதுக்கப்புறம் அது வேற ஒரு எனர்ஜியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. தண்ணி ஸ்டீமாக மாறுது. ஸ்டீம் இன்னும் ப்ரெஷர் அதிகமான ஸ்டீமுக்கு கொண்டு போக முடியும். அப்படின்னா நான் பவர் பாய்லர் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஆனால் நான் தண்ணியை சூடுபடுத்தணும், கொதிநிலைக்கு வரைக்கும் தான் கொண்டு போகணும்னு நினச்சோம்னா ஹீட்டிங் பாய்லரை தான் பயன்படுத்த முடியும். ஸோ இங்கே எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகாது. ஒரு ஸ்டேட்லேருந்து பாய்லிங் ஸ்டேட்டு கிட்ட கொண்டு போகலாம். அடுத்து நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் செக்ஷன் 5. ஸோ நம்மளுடைய கோர்ஸுடைய பர்பஸே இது முழுசாக தெரிஞ்சுக்கிறது தான். நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்னா பேரளவில் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு பொருளை உடைக்காமல் அதோடைய பண்புகளையோ பழுதுகளையோ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஆனால் இதில் ஒரே ஒரு டைப் ஆஃப் டெஸ்டிங் தான் இருக்க போதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதில் ஒரு 20 விதமான டெஸ்டிங் மெத்தட்ஸ் உள்ளடங்கியிருக்கு. குறைஞ்சது ஒரு 14-15 டைப் ஆஃப் டெஸ்டிங் சொல்லலாம். அந்த 14 டெஸ்டிங் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு வருஷம் உட்காந்து இதை பற்றி படிக்கணும். அதில் ஒரு 6 டெஸ்டிங் மெத்தட் பற்றி தான் பேசிக்காக தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா இது ஒரு பேசிக் மெத்தட். அடுத்து நாம் பார்க்க போகிறது செக்ஷன் 6, recommended rules for the care and operation of heating boilers. பேர்லேயே இருக்கு கேர் அண்டு ஆப்ரேஷன். அதுக்குண்டான மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டீஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா செக்ஷன் 6 ஆஸ் பர் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட். ஸோ ஒரு பாய்லர் எப்படி வேலை செய்யும், அந்த பாய்லருக்கு உண்டான மெயின்டெனன்ஸ் வேலையில் என்னென்ன ஃபாலோ பண்ணணும், அந்த பாய்லர் ஆப்ரேட் பண்ணும்போது அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும், அது எந்த டெம்பரேச்சரில் ஆப்ரேட் பண்ணணும், என்ன ப்ரெஷரில் ஆப்ரேட் பண்ணணும், எந்த அட்மாஸ்பியரில் ஆப்ரேட் பண்ணணும், அந்த பாய்லருக்கு நீங்கள் ஒரு ப்ரொடெக்ஷன் யூனிட்டை செட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கணும், ஒரு பாய்லர் வேலை செய்யும்போது என்னென்ன பிரச்சனைலாம் வரும், அதுக்கு ப்ரிகாஷன்ஸ் என்னென்ன ரெடி பண்ணி வைக்கணும், எல்லாத்தையும் இவங்க சொல்லியிருப்பாங்க. சாதாரணமாக கேஸ் சிலிண்டர், உங்கள் வீட்டில் கேஸ் சிலிண்டர் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் வச்சுருக்காங்க இல்லையா. அதன் போலவே தான் இங்கே செக்ஷன் 6 வகுத்திருக்காங்க. ஒரு பாய்லர் வேலை செய்யணும்னா அதுக்கு என்னென்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அடுத்து செக்ஷன் 7, ரெக்கமெண்டட் கைட்லைன்ஸ் ஃபார் த கேர் ஆஃப் பவர் பாய்லர்ஸ். செக்ஷன் 1ல் செஞ்ச பாய்லரை மெயின்டெனன்ஸில் கொண்டு வரணும் அப்படின்னா இவங்க சொல்கிற ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணணும். ஒரு பாய்லர் வேலை செய்யும்போது அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸில் இருக்கணும், அதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொருத்தணும், அதோடைய மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எந்தெந்த நாளைக்கு என்னென்ன ஆக்டிவிட்டி ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற எல்லா லிஸ்ட்டையும் இவங்கள்ட்ட தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது கேர் ஃபார் த பவர் பாய்லர்ஸ். அடுத்து செக்ஷன் 8, ரூல்ஸ் ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ப்ரெஷர் வெசல். ப்ரெஷர் வெசல் இந்த வார்த்தை வேணால் உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், ஆனால் ப்ரெஷர் வெசல் நீங்கள் ஆல்ரெடி உங்களுடைய டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. கம்ப்ரஸர், வண்டியில் காற்று கம்மியாயிடுச்சுனாலும் நம்ம பெட்ரோல் பங்க் பக்கத்தில் போய் ஏரை ஃபில் பண்ணிக்குவோம், அங்கேயும் ஒரு கம்ப்ரஸர் இருக்கும். வீட்டில் முக்கியமாக வீட்டில் ப்ரெஷர் குக்கர் இருக்கும் இல்லையா, இந்த ப்ரெஷர் குக்கருக்கு பேர்லேயே ப்ரெஷர் இருக்குது. ஸோ அதுவும் ஒரு ப்ரெஷர் வெசல் தான். இது எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றா கம்பேர் பண்ணி பார்க்குறீங்கன்னா ப்ரெஷரை வச்சு இது ஒரு வேலையை முடிக்குது. இந்த மாதிரி டொமஸ்டிக் லெவலில் இருந்து இண்டஸ்ட்ரியல் லெவல் வரைக்கும் பயன்படுத்துகிற ப்ரெஷர் வெசல்ஸ் எல்லாமே எப்படி செய்யணும், அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, என்னென்ன மாதிரி
உதிரி பாகங்கள் தேவைப்படுது. அதை நம்ம எப்படி செய்ய முடியும்? டோட்டலாக எல்லா பாகத்தையும் பொருத்தி ஒரு முழு ப்ரெஷர் வெசலை எப்படி செய்ய முடியும்? இதோடைய ரூல்ஸை இங்கே தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது ரூல்ஸ் ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ப்ரெஷர் வெசல். அடுத்து செக்ஷன் 9, வெல்டிங் அண்டு பிரேசிங் குவாலிஃபிகேஷன்ஸ். வெல்டிங்ன்ற வார்த்தை இப்போ தான் இந்த இடத்துக்கே வருது. நியாயமாக பார்க்க போனால் வெல்டிங்கை பற்றி இன்ஜினியரிங்கில் ஆரம்பத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஒரு வெசலையோ ஒரு டேங்கையோ ஒரு பாய்லரையோ உருவாக்கும் போது வெல்டிங்கை பயன்படுத்துனீங்க அப்படின்னா இவங்க சொல்கிற ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணணும். வெல்டிங் அண்ட் பிரேசிங். பிரேசிங்னா பற்ற வைக்கிறது. வீட்டில் பாத்திரம்லாம் ஓட்ட விழுந்துருச்சுன்னா ஹீட் பண்ணி மெட்டலை உருக்கி ஒட்டுவாங்க பார்த்தீங்களா, இது ஒரு பிரேசிங் ப்ராசஸ். வெல்டிங்னா கரண்ட்டை பயன்படுத்தி எலக்ட்ரோடை வச்சு உருக்கி வெல்டு பண்ணுறது, வெல்டிங் ப்ராசஸ். ஸோ ஒரு வெல்டிங்கில் என்ன முக்கியமாக தெரிஞ்சுக்க முடியும், என்ன முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும்? ஒரு பிளேட்டை நீங்கள் வெல்டு பண்ணணும் அப்படின்னா அந்த பிளேட்டோடைய திக்னஸ், இதை பொறுத்து தான் வெல்டிங் எந்தளவு உறுதியாக இருக்கணும்னு முடிவு பண்ண முடியும். அண்டு பிளேட்டோடைய திக்னஸ்க்கு எந்தளவு உறுதியாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு என்ன மாதிரி எலக்ட்ரோடை பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். அந்த எலக்ட்ரோடு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு எவ்வளோ கரண்ட்டை கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அந்த வெல்டிங்ன்றது முழுக்க முழுக்க கரண்ட்டை மட்டுமே பயன்படுத்தி பண்ணக்கூடியது. ஆனால் பிரேசிங் அப்படி இல்லை. பிரேசிங்ன்றது நம்ம கேஸ் வெல்டிங் பண்ணுறது தான் பிரேசிங் முக்கியமாக சொல்லலாம். ஏன்னா கேஸ் வெல்டிங்கில் ஆக்சிஜன் மற்றும் அசிட்டலின் கேஸை தான் பயன்படுத்துகிறோம். அடுத்து செக்ஷன் 10. இதை பற்றி நம்ம பெருசாக தெரிஞ்சுக்கிற மாதிரி நம்மளுடைய ஃபீல்டு கிடையாது. ஏன்னா இதில் குறிப்பிட்டிருக்கிறது ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்ட் பிளாஸ்டிக் ப்ரெஷர் வெசல்ஸ். பிளாஸ்டிக் ப்ரெஷர் வெசல்ஸ் அது என்ன? ப்ரெஷர் ஹோல்டு பண்ணக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் பொருள். நீங்கள் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் சின்ன சின்ன பர்பஸ்க்கு பயன்படுத்துகிறத பார்க்கலாம். நியூமேட்டிக் சிலிண்டர்ஸ் பயன்படுத்துகிறத பார்க்கலாம். இந்த நியூமேட்டிக் சிலிண்டர்ஸ் எல்லாமே பிளாஸ்டிக் ப்ரெஷர் வெசல்ஸ் கீழே தான் வருது. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஸ்கூபா டைவர்ஸ். ஸ்கூபா டைவர்னால் கடல் ஆழத்தில் நீந்தக்கூடிய நீர்மூழ்கி வீரர்கள். இவங்க பயன்படுத்துகிற ஆக்சிஜன் சிலிண்டர் எல்லாமே இந்த ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்டு பிளாஸ்டிக் ப்ரெஷர் வெசல்ஸ் தான் சொல்லுவாங்க. ஏன்னா இதோடைய வெயிட் கம்மி, ஆனால் அதிக அழுத்தத்தை தாங்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது செக்ஷன் 11, ரூல்ஸ் ஃபார் த இன் சர்வீஸ் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் நியூக்ளியர் பவர் பிளான்ட் காம்போனன்ட்ஸ். சிம்பிளாக சொல்ல போனோன்னா பவர் பிளான்ட்டுக்குள்ளே பொருத்தியிருக்கிற காம்போனண்ட்டோடைய இன் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பேரளவில் நம்ம இப்படி தான் சொல்ல முடியும். ஆனால் அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் டாக்குமெண்ட்ஸுன்னு தான் இதுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்க்குற எல்லா ஸ்டாண்டர்ட்ஸை பற்றியும் எனக்கு கான்செப்டை மட்டும்தான் ஷேர் பண்ண முடியும். அதுக்குள்ளே டெப்த்தாக போகணுன்னா நானும் ஒவ்வொரு செக்ஷனை படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கோ ஒரு சில வருஷங்களை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா டாக்குமெண்ட்ஸை வச்சு தான் நான் இது என்ன டைப் ஆஃப் டெஸ்டிங் என்ன உள்ளே இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து செக்ஷன் 12, ரூல்ஸ் ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கண்டினியூடு சர்வீஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேங்க்ஸ். டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேங்க்ஸ், ரோட்டில் நீங்கள் எங்கேயாவது போயிட்டு இருக்கும்போது டேங்கர் லாரி பார்த்துருக்கீங்க அப்படின்னா அந்த டேங்கர் லாரி செய்கிறதுக்கு இவங்க சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். அந்த டேங்கர் லாரி என்ன மாதிரி வேணா இருக்கலாம். வாட்டர் ஸ்டோரேஜ் டேங்காக இருக்கலாம், ஆக்சிஜன், பெட்ரோலியம் கேஸ், சிஎன்ஜி, எல்பிஜி, க்ரூட் ஆயில், ஹைட்ரஜன், நைட்ரஜன், வேறு எனி அதர் ஆசிடோ கெமிக்கலோ, இது எல்லாத்தையும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அது டேங்க் மூலியமாக கொண்டு போகிறாங்க அப்படின்னா அதுக்கு வெஹிக்கிள்ஸை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இவங்க சொல்கிற ரூல்ஸை மட்டும்தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். அண்ட் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஏகப்பட்ட டிஃபிகல்ட்டிஸ் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஏன்னா டேங்க்குக்கு உள்ளேயும் ஒரு சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், டேங்க்குக்கு வெளியும் ஒரு சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். ஸோ மொத்தம் 12 செக்ஷன்ஸ் ஏஎஸ்எம்இ பாய்லர் ப்ரெஷர் வெசல்ஸ் கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நாம் ரொம்பவும் ஆழமாக தெரிஞ்சுக்க வேண்டியது செக்ஷன் 5 என்டிடி. வாங்க என்டிடி இன்ட்ரடக்ஷன் பற்றி பார்ப்போம். இந்த என்டிடி நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் இப்போ நீங்கள் எவ்வளோ நேரம் பார்த்த மாதிரி ஏஎஸ்எம்இ செக்ஷன் 5 அந்த லிஸ்ட்டில் தான் வருது. எஸ்என்டிடிசி 1A இந்த ஸ்டாண்டர்டோடைய 2020 எடிஷன் கீழே லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்படின்னு 3 ப்ரொஃபஷனல்ஸ் என்டிடியில் உருவாக முடியும். அதாவது ஒரு என்டிடி படிக்கக்கூடிய நம்பர் முதல்ல லெவல் 1
அந்த ட்ரைனிங்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த லெவல் 1 டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லலாம். இந்த டெக்னீஷியனுடைய பொறுப்புகள் என்னன்னா, ஒரு பொருளுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையோ அல்லது ஒரு எக்யூப்மெண்ட்டையோ பயன்படுத்தி டெஸ்ட் பண்ணணும், அவ்வளவுதான். இந்த டெஸ்ட் பண்ணுற ரிசல்ட்டை நல்லதாக வந்திருக்கா இல்லை கெட்டதாக வந்திருக்கா, ஓகேவா இல்லை நாட் ஓகேவா, இதை பரிசீலனை செய்கிற முடிவு லெவல் 2க்கு தான் இருக்குது. அதாவது லெவல் 1 டெஸ்டிங் பண்ணணும், லெவல் 2 சூப்பர்வைஸ் பண்ணணும். இந்த சூப்பர்வைஸ் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது நம்ம எக்ஸாக்டாக இப்போ ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி தான். ஒரு டெஸ்டிங் மெத்தடை ப்ராக்டிஸ் பண்ண லெவல் 1 பர்சனுக்கு வேலையை கொடுக்கக்கூடிய பொறுப்பு லெவல் 2க்கு தான் இருக்கு. இப்போ லெவல் 2க்கு என்ன பொறுப்பு முக்கியமா இருக்கு அப்படின்னா, அவருக்கு ஒரு பொருளை கொடுத்துருவாங்க. அந்த பொருள்ல ஒரு குறிப்பிட்ட டிஃபெக்டை கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு வேலை அவருக்கு கொடுக்கப்படும். அதுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்டையோ அல்லது ஒரு சில டெஸ்டிங் மெத்தடையோ அவருக்கு டாக்குமெண்ட்டாக கொடுத்துருவாங்க. இந்த டாக்குமெண்ட்டை படித்து அந்த பொருளுக்கு அந்த டெஸ்டிங் மெத்தடை பெர்ஃபார்ம் பண்ணி அதுலேருந்து வர ரிசல்ட்டை எடுத்து வேல்யூவேட் பண்ணி பரிசீலனை பண்ணி இது சரியாக வந்திருக்கா இல்லை தப்பாக வந்திருக்கா, பொருள் நல்ல பொருளா கெட்ட பொருளா அப்படின்னு அவர் முடிவெடுப்பார். கடைசியாக அங்கீகரிக்கிற உரிமை, ஆத்தரைஸ் பண்ணுற உரிமை லெவல் 3க்கு தான் இருக்குது. அதாவது ஆத்தரைசர். ஸோ லெவல் 1ங்கிறது டெக்னீஷியன், லெவல் 2ங்கிறது சூப்பர்விஷன், லெவல் 3ங்கிறது ஆத்தரைசேஷன். இந்த ஆத்தரைசேஷனில் லெவல் 3 உடைய முக்கிய பங்கு என்னன்னா, ஒரு பொருள் அதுக்குண்டான பயன்பாட்டை வச்சு எந்த சோதனை செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் தான் முடிவெடுப்பார். இது முடிவெடுத்து அந்த பொருளுக்கு இந்த டெஸ்ட்டை தான் பண்ணணும்னு சொல்லி பரிசீலனை செய்யக்கூடிய உரிமை லெவல் 3க்கு மட்டும்தான் இருக்கு. ஸோ லெவல் 3ங்கிறவர் முடிவெடுப்பார். லெவல் 2 அதை டாக்குமெண்ட் பண்ணுவார், சூப்பர்வைஸ் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணுவார். ஆனால் ப்ராக்டிக்கலாக இறங்கி செய்கிறது லெவல் 1 மட்டும்தான். ஸோ ஆஸ் பர் SNTTC 1A படி நாம் இப்போ ப்ராக்டிஸ் பண்ண போகிறது லெவல் 2 உடைய வேலைகளை பற்றி தான். ஸோ வாங்க பார்க்கலாம் லெவல் 2 உடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். NDTயில் ஒரு 10 விதமான டெஸ்டிங் மெத்தடை நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டுறேன். அதை நீங்கள் பார்த்து முடிஞ்ச வரைக்கும் நோட் பண்ணலாம். ஸோ முதல்ல பார்க்க போகிறது ஜென்ரல் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஆஸ் பர் த ஸ்டாண்டர்ட் NDTனா என்ன, ASMEனா என்ன, ASNTனா என்ன, அண்டு NDT பண்ணக்கூடிய லெவல் 1 கேட்டகரி என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும், லெவல் 2 கேட்டகரி என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும், லெவல் 3 கேட்டகரியில் என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் ஜென்ரல் ரெக்குயர்மெண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம இவ்வளோ நேரம் டீட்டெயில்டாக பார்த்தோம். அடுத்து ASME செக்ஷன் 5 ஆர்டிக்கல் நம்பர் 2 ரேடியோகிராஃபிக் டெஸ்டிங். இந்த ரேடியோகிராஃபிக் டெஸ்டிங் அப்படிங்கிறது ரேடியேஷனை பயன்படுத்தி ஒரு பொருளில் இருக்கக்கூடிய உட்பரப்பு பழுதுகளை கண்டுபிடிக்கும். அதாவது சப்சர்ஃபேஸ் அல்லது ஆழமான வால்யூமெட்ரிக் லெவல் டிஃபெக்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ரேடியோகிராஃபிக் டெஸ்டிங், அதாவது எக்ஸ்ரேஸ் அண்ட் காமா ரேஸை பயன்படுத்துகிறோம். இந்த எக்ஸ்ரேஸ் அண்ட் காமா ரேஸ்ன்றது பொதுவாக ரேடியேஷன் என்று பொதுவாக அழைக்கப்படுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ASME செக்ஷன் 5 ஆர்டிக்கல் நம்பர் 4 அண்ட் 5 அல்ட்ராசோனிக் டெஸ்டிங் ஃபார் சீம் ஜாப்ஸ் அண்ட் சீம்லெஸ் ஜாப்ஸ். ஸோ அதாவது சீம் அப்படின்னா வெல்டட், சீம்லெஸ் ஜாப்ஸ் பெரிய கேஸ்டிங் பொருட்களில் உள்ள பழுதுகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டெஸ்டிங் மெத்தட். நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 4ம் ஆர்டிக்கல் 5ம் அல்ட்ராசவுண்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஆனால் ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு சர்டிஃபிகேட் தான் உங்களுக்கு வழங்கப்படும். ஆர்டிக்கல் நம்பர் 6 பெனட்ரண்ட் டெஸ்டிங். சுருக்கமாக சொல்லப்போனால் கெமிக்கல்ஸை மட்டுமே பயன்படுத்தி ஒரு பொருளில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் டிஃபெக்ட், ஒரு முடியை விட மெல்லிசான கிராக் இருக்கலாம், இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வெறுங்கானால பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுவும் ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருட்களில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கு நிறைய நேரம் செலவிடணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டெஸ்டிங் மெத்தட் பெனட்ரண்ட் டெஸ்டிங், இதை பயன்படுத்தி ஒரு பொருள் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் டிஃபெக்டை நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுக்கு அதிகபட்சம் 20 நிமிஷம் தான் ஆகும். அடுத்து ஆர்டிக்கல் நம்பர் 7 மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்டிங். இந்த மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்டிங் இதோடைய பேர்லேயே மேக்னெட் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ காந்தத்தை பயன்படுத்தி ஒரு பொருள் இருக்கக்கூடிய டிஃபெக்டை
கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் இந்த மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்டிங்ன்றது வெறும் பரப்பு சர்ஃபேஸில் மட்டும் டிஃபெக்ட் கண்டுபிடிக்கிறது இல்லை, சப் சர்ஃபேஸ்லையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு நமக்கு ஒரு 6 mm வரைக்கும் லிமிட் இருக்குது. அதாவது ஒரு பொருளுடைய பரப்பில் இருந்து 6 mm வரைக்கும் ஆழமாக இருக்கக்கூடிய டிஃபெக்டை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ASME செக்ஷன் 5 ஆர்டிக்கல் 8 எடி கரண்ட் டெஸ்டிங். எடி கரண்ட் ஒரு காப்பர் கம்பியில் மேக்னெட்டிக் ஃபீல்டால் எழக்கூடிய ஒரு எடி கரண்ட். இந்த எடி கரண்ட்டை பயன்படுத்தி ஒரு பொருளில் இருக்கக்கூடிய சப் சர்ஃபேஸ் டிஃபெக்ட், அதாவது பரப்புல இருந்து ஒரு 10 mm ஆழத்தில் இருக்கக்கூடிய ஒரு டிஃபெக்ட், இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி எடி கரண்ட்டை பயன்படுத்தலாம். ஆனால் இந்த எடி கரண்ட்ன்றது பயன்படுத்தும் போது பொருளில் ஷாக்கோ எதுவும் அடிக்காது. கரண்ட்டை தான் யூஸ் பண்ணுறோம், ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு கரண்ட்டை பயன்படுத்தி டிஃபெக்டை கண்டுபிடிக்கிறோம். அடுத்து ASME செக்ஷன் 5 ஆர்டிக்கல் 9. இது விஷுவல் டெஸ்டிங். விஷுவல் டெஸ்டிங் அப்படின்னா ஒரு பொருளை கண்ணால் பார்த்து அதில் உள்ள குறைபாடுகளை கண்டுபிடிக்கும். பார்க்குறதுக்கோ அதை சொல்கிறதுக்கோ ஈஸியாக தெரியும், ஆனால் இதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ன்ட்டு நிறைய இருக்குது. ஒரு பொருளை எங்கே வச்சு பார்க்கணும், எந்த அளவு வெளிச்சத்தில் வச்சு பார்க்கணும், எந்த பரப்பில் பார்க்கணும், எவ்வளோ நேரம் பார்க்கணும், இதை பார்க்கறதுக்கு நம்மளுடைய கண் பார்வை திறன் எந்த அளவு இருக்கணும், இதுக்குண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு நிறைய இதில் சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் சிம்பிளாக சொல்லப்போனால் இது ஒரு விஷுவல் இன்ஸ்பெக்ஷன், கண்ணால் பார்த்து டிஃபெக்டை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மெத்தட், அதுவும் சர்ஃபேஸ் டிஃபெக்ட் மட்டும்தான். அடுத்து ASME செக்ஷன் 5 ஆர்டிக்கல் 10 லீக் டெஸ்டிங். லீக்கேஜ். ஏதாவது ஒரு டியூபோ, பிளேட்டோ, பைப்போ, வால்வோ, டேங்கோ, பாய்லரோ, ரெசர்வேஷனோ, டியூப்ஸோ எதுவாக இருந்தாலும், எந்த மாதிரி பரப்பில் இருந்தாலும் அதில் உள்ள லீக்கேஜை இந்த டெஸ்டிங்கை பயன்படுத்தி தான் கண்டுபிடிக்க முடியும். லீக்கேஜ் கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமான விஷயமானு கேட்டால் கண்டிப்பாக கஷ்டமான விஷயம்தான். உங்களுக்கு சின்ன சைஸில் ஒரு பிளேட்டோ பைப்போ இருந்தாவோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. உங்களை விட ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது, ஒரு 20 அடி 30 அடி அகலமாக இருக்குது, 40 அடி உயரமாக இருக்குது, இந்த லெவல் பிளேட்டில் எங்கேயாவது ஓட்டை இருக்கா, பைப்பில் ஓட்டை இருக்கா, டேங்க்கில் ஓட்டை இருக்கா, இது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்டால் இவங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில வழிகள் பயன்படுத்துகிறாங்க. ஸோ லீக்கேஜை கண்டுபிடிக்கிறதுக்குண்டான ஒரு டெஸ்டிங் மெத்தட். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது ஒரு சாம்பிள் தான். அதாவது நம்ம டெஸ்டிங் மெத்தடில் 6 படிக்கிறோம், ஆனால் ஒரு 10வது தெரிஞ்சுக்கணும். இந்த 10 தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இன்னும் 31 விதமான டெஸ்டிங் மெத்தட் இதில் இருக்குது. அதில் 16 தான் டெஸ்டிங் மெத்தட் சம்மந்தப்பட்டிருக்கும். அடுத்து ஒரு 12 13 இதில் உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சம்மந்தப்பட்டிருக்கும். ஸோ நம்ம டெஸ்டிங் மெத்தடுன்னு முதல்ல படிக்கும்போது 6 இருக்குது. அந்த 6 டெப்த்தாக படித்து அந்த 6 பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அதில் லெவல் 2 சர்டிஃபிகேட் வாங்குற அளவுக்கு நம்ம எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதை முழுசாக கம்ப்ளீட் பண்ணும்போது இதை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய நபருடைய கண் பார்வை திறனையும் ஒரு டைம் செக் பண்ணணும். நம்மளுடைய கண் பார்வை திறன் செக் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டாண்டர்டை தான் ஃபாலோ பண்ணுறோம். அதன் பேர் ஜாகர் J1 ஸ்டாண்டர்ட் டெஸ்டிங் மெத்தட் ஃபார் ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேஷன். ஓகே, நம்ம இந்த வீடியோடைய முடிவுக்கு வந்துட்டோம். இது ஒரு CQI கோர்ஸ் பற்றின இன்ட்ரொடக்ஷன் வீடியோ, சர்டிஃபைடு குவாலிட்டி இன்ஸ்பெக்டர் பற்றின இன்ட்ரொடக்ஷன் வீடியோ. ஸோ ஒரு சர்டிஃபைடு குவாலிட்டி இன்ஸ்பெக்டர் என்னென்ன வேலைகளெல்லாம் முன்னெடுத்து செய்யணும், அவருக்கு என்னென்ன பொறுப்புகள்லாம் இருக்குது, அவர் என்னென்ன பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும், அவருக்கு என்னென்ன பேசிக் சர்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்கப்படணும், அவர் ஒரு கம்பெனியில் என்ன பர்பஸ்க்காக ஒர்க் பண்ண போகிறாரு, இதை பற்றி எல்லாமே இதில் உள்ளடங்கி இருக்குது. அண்ட் இதில் CQI சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் அடுத்து பண்ண வேண்டியது ஒரு பேசிக் குவாலிட்டி ஜாபை ப்ராக்டிஸ் பண்ணுறது. கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். குறைஞ்சது 3 மாதம் ஆகுது. ஏன்னா நம்ம சர்டிஃபைடு குவாலிட்டி இன்ஸ்பெக்டர் அப்படின்னு வரும்போது நாட் ஓன்லி தியரிட்டிக்கல் பட் ப்ராக்டிக்கலாகவும் நம்ம ட்ரெயின்ட் ஆகணும். ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது லேப் டெஸ்டிங்கை தாண்டி இன் சர்வீஸில், அதாவது உண்மையாலுமே ஒர்க்கில் ஒரு 3 மாதம் ட்ரைனிங் எடுத்தாங்க தான் இந்த கோர்ஸோடைய சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் முழுமையடையுது. இது தொடர்ந்து QA/QC, அதாவது குவாலிட்டி அஷூரன்ஸ் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல், இது பற்றின ஒரு ட்ரைனிங்கும் உங்களுக்கு வழங்கப்படும். இது எது சார்ந்து இருக்கும் அப்படின்னா வெல்டிங், வெல்டர் குவாலிஃபையிங், வெல்டிங் டாக்குமெண்டேஷன்ஸ், வெல்டர் சர்டிஃபிகேஷன்ஸ், எலக்ட்ரோடு மெட்டீரியல் செலெக்ஷன்ஸ், இது வெல்டிங்கை சார்ந்து இருக்கும். அடுத்து ஃபேப்ரிகேஷன்,
ஒரு டேங்கோ அல்லது ஒரு ப்ரெஷர் வெசலோ, பாய்லரோ, ஹீட் எக்ஸ்சேஞ்சரோ ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்கு ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் ஆகக்கூடிய ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ் பார்த்தினா ஸ்டடியே நம்ம ட்ரைனிங்காக எடுத்துக்கணும். 3வது பைப்பிங். ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் முக்கியமான பெரிய பங்கு வகிக்கிற பைப்லைன்ஸ். இந்த பைப்லைன்ஸை எப்படி செய்கிறாங்க, எப்படி ஃபிட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி கனெக்ஷன்ஸ்லாம் இதுக்கு கொடுக்குறாங்க, இது எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க, எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, இதுக்கு என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் உள்ளடங்கியதான் பைப்பிங். 4வது கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா, நம்ம மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியோடைய ஆரம்பம். ஒரு மெட்டீரியலை எந்த வேலைக்காக பயன்படுத்தணும், பயன்படுத்தக்கூடாது, அதுக்கு என்னென்ன மாதிரி பண்புகள்லாம் இருக்கும், இருக்காது, தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதை எங்கே பயன்படுத்த முடியுன்ற லிமிட்டுக்குள்ளே கொண்டு வர்றது தான் கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். 5வது டாக்குமெண்டேஷன்ஸ். டாக்குமெண்ட்ஸ், குவாலிட்டி டாக்குமெண்ட்ஸ். இதை நம்ம சிம்பிளாக சொல்ல முடியாது. ஆனால் ஒரு குவாலிட்டி டாக்குமெண்ட்டில் என்ன பேசிக்காக இருக்கணும், அதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும், அதுக்கு என்ன சர்டிஃபிகேஷன்ஸ், டெஸ்டிங் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணணுன்ற மொத்த விஷயமும் டாக்குமெண்டேஷனில் தான் அதிகமாக பார்க்க போகிறோம். 6வது ஹீட் ட்ரீட்மெண்ட். சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு பொருளை ஹீட் பண்ணி கூல் பண்ணுறோம். இந்த ஹீட் பண்ணி கூல் பண்ணும்போது அதில் ஒரு பண்பு மாறுதல், ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் நடக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் நமக்கு எந்தளவு தேவைப்படுதோ அந்தளவு ஹீட் பண்ணி கூல் பண்ணணும். ஸோ இதை நம்ம சாதாரண கேஸ்டிங் பொருளுக்கும் பண்ணலாம், வெல்ட் அடித்தா வெல்டட் பிளேட்டுக்கோ பைப்புக்கோ பண்ணலாம். அதை PWHTன்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் QA/QC. இந்த QA/QC ட்ரைனிங்ன்றது ஒரு என்டிடி இன்ஜினியருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா டெஸ்டிங் மெத்தடை எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சால் மட்டும் போதாது, அது எந்த இடத்துல என்ன மாதிரி பொருளுக்கு என்ன மாதிரி தேவைக்காக பயன்படுத்தணுன்ற மூல காரணமே தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் இங்கே QA/QCயில் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ வீடியோட இறுதிக்கு வந்துட்டோம். இனி மற்ற வீடியோக்களில் என்டிடி டெஸ்ட் பற்றின ஆழமான முழுமையான புரிதலை நம்ம கற்றுக்க போகிறோம். அண்டு QA/QCயோடைய வேலைகள், அதை பற்றின ப்ராக்டிஸை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்க போகிறோம். நன்றி, வணக்கம்.